ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். முதல்ல கட்சி பற்றி இருக்க வேண்டும். எனது மக்களுக்காக இந்த கட்சியின் ஊடாக நான் உழைக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். தெரிவு செய்யப்பட்டு விட்டோம், ஏனோ தானோ ஒன்று செயற்படுகின்ற அந்த மாநாடோ அல்லது அந்த உறுப்பினர்களோ தேவையற்றவர்கள் என்பது என்னுடைய கருத்து. ஒரு நாள் தான் எங்களோட மாநாடு நடக்குது. அதை கூட சகித்து கொள்ள முடியாதவர்கள் எங்களுடைய தேசிய பிரச்சனை, எங்களுக்கு மக்களுடைய அநீதிகளை தட்டி கேட்கின்ற கடமை பொறுப்பு எப்படி அவர்கள் செய்ய போகிறார்? இங்கே எல்லாரும் வேலை மினக்கட்டு வரையில் எங்களுடைய மகாநாடு 3 வருஷத்துக்கு பின்னால் நடைபெறுது. இந்த 3 வருஷத்தில் பிரதேச சபை, நகர சபைகளை அலங்கரித்த எங்களுடைய உறுப்பினர்கள் எங்கே போயிருக்கிறார்கள்? மாகாண சபை தேர்தலை உடன் வைக்க வேண்டும் என உரத்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் இருக்கிறது. இல்லாவிட்டால் எங்களது கைகளில் ஆட்சி அதிகாரம் என்பது இருக்காது. எமது கைவசம் நிறைய தீர்வு திட்டங்கள் இருக்கிறது. ஆகவே தீர்வு ஒன்றும் எல்லா ஜனாதிபதிகளும் தீர்வு திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் கேட்கக்கூடிய விடயம் எல்லாம் தமிழ் மக்கள் தமது பிரதேசத்தில் தம்மை தாமே ஆளக்கூடிய ஒரு சுயாட்சி முறையை கொண்டு வருவது. அந்த சுயாட்சி முறை என்பது ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்புக்குள் தான் அது சாத்தியமானது. இல்லாவிட்டால் நீங்கள் கொடுக்கிற அதிகாரங்களை ஒரு கையால் கொடுத்து ஒரு கையால் பறித்து விடுவீர்கள். 13ஆம் திருத்தத்தில் பல விடயங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவேதான் நாங்கள் அவ்வாறான ஒரு தீர்வு திட்டம் வேணும் என்று கேட்கிறோம். இன்று 5 கட்சிகள் 3 வருஷங்களாக இணைந்து செல்கின்றன என்றால் அவர்களை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்களுக்குத்தான் இருக்கிறதே தவிர, இல்லை என்று சொன்னால் மனநோயாளிகளை பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்புகின்ற மக்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் முன்னோக்கி செல்ல முடியாது.